தேவையில்லை. ஒரு அம்மா தனது ஆண் பெண் பிள்ளைகளுக்கு ஜமாத்து தொழுகை வைக்கலாமா? அதாவது 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்குன்னு கேட்கிறாங்க. அதாவது ஜமாத்து தொழுகை என்பது ஆண்கள் ஜமாத் தொழுகை நடத்துவதற்கு உங்களுக்கு ஆதாரங்களும் தேவையில்லை. ஒரு ஆண் ஆண்களுக்கு ஜமாத் தொழுகை நடத்தலாம், பெண்களுக்கு ஜமாத் தொழுகை நடத்தலாம், பெண்களும் ஆண்களும் கலந்து ஜமாத் தொழுகை நடத்தலாம், சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து ஜமாத் தொழுகை நடத்தலாம். ஜமாத்தான இமாமா நின்று. அப்படி ஆண்கள் ஜமாத் நடத்துவதற்கு கொஸ்டின் கிடையாது. பெண்கள் இமாமா நிக்கலாமா என்று கேட்டீங்கன்னு சொன்னா, தொழுகையுடைய சட்டங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் இந்த பெண்கள் தொழுகை நடத்துவதற்கு மட்டும் அது இல்லை என்ற கருத்துக்கு ஆதாரங்கள் இருக்குது. எப்படி ஆதாரம் இருக்குது கேட்டா, பெண்கள் தொழுகையில வரிசையா நிக்கிறோம்ல, தொழுகை வரிசையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது முதல்ல ஆண்கள் நிக்க வேண்டும், அதற்கு பிறகு சிறுவர்கள் நிக்க வேண்டும், அதற்கு பிறகு பெண்கள் நிக்க வேண்டும். அவ பெண்கள் சிறுவர்களுக்கும் பின்னாடி தான் நிக்க வேண்டும் அப்படின்னு எப்ப வருகிறதோ அவங்க இமாமா எப்படி நிக்க வர்றீங்க? இமாமா இருந்தா சிறுவருக்கு முன்னாடி அவங்க வந்துடுறாங்களே. அப்ப சிறுவருக்கும் பின்னாடி பெண்கள் நிக்க வேண்டும்ங்கிற அளவுக்கு என்ன செய்யப்படுதுன்னா, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவருடைய வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அங்கேயே சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தொழுகை நடத்துறாங்க. யார் தொழுகை நடத்துறாங்கன்னு கேட்டா, நானும் ஒரு சிறுவரும் தொழுகை தொழுதோம். ரசூலுல்லாஹ் இமாமா இருந்தார்கள். எங்க வீட்டுல நானும் ஒரு சிறுவன் ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி நின்றோம். எங்க அம்மா உம்மு சுலைம் அதுக்கு பின்னாடி நிப்பாட்டினார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி 2 அனஸும் அவருடைய தம்பியும் அண்ணனும் அவரை நிப்பாட்டி வைக்கிறாங்க. அந்த 2 பேருக்கு பின்னாடி உம்மு சுலைம் ஹல்ஃபனா, என்னுடைய தாயார் உம்மு சுலைம் எங்களுக்கு பின்னாடி நிப்பாட்டினார்கள். அப்படின்னா என்ன? தொழுகை வரிசை முறை புகாரில 720 நிறைய ஹதீஸ் இருக்கிறது. இந்த கருத்துக்கு ஒரு ஹதீஸ் சாமில் தான். புகாரில 727 ஹதீஸ்ல இது வருகிறது. அப்ப என்ன பாக்குறோம்னு கேட்டா, பெண்கள் தொழுகை நடத்தலாம், தனியாவும் தொழுவலாம், ஜமாத்து நடத்தலாம். ஜமாத்து நடத்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு நடத்தி கொள்ளலாம். ஏன்னு கேட்டா அந்த சஃபுடைய ஒரு ரூல் மீறப்படலை. பெண்களுக்கு பெண்கள் முன்னாடி போறது தப்பு கிடையாது. ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கும் பொழுது பெண்கள் முன்னாடி வைத்து பின்னாடி ஆண்கள் நிற்பது மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சின்ன பையனா இருந்தாலும் சரி, சிறுவர்களுக்கு முன்னாடி நிக்க வேணாம் என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறதுனால, பெண்கள் நீங்கள் இமாமத்து செய்வதாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்னா பெண்களுக்கு செஞ்சுக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஆண்களுக்கு செய்யறதா வந்துச்சுன்னா அந்த ஆணை தான் என்ன செய்யணும், இமாமத்து செய்வதற்குரிய தகுதியா நம்ம கொடுக்க வேண்டும். இது புகாரி 727 ஹதீஸில் வழங்கிக்கலாம். அதே சகோதரர் தான் கேட்கிறாங்க, அதாவது அரபியும் தமிழும் ஓத தெரியாத ஆண் மற்றும் பெண்கள் எப்படி குர்ஆன் ஓதுவாங்க கேட்கிறாங்க. அதாவது சில பிள்ளைகளுக்கு அரபியும் தெரியலையாம், தமிழும் தெரியலையாம், அவ எப்படி குர்ஆன் ஓதுறதுன்னு கேட்கிறாங்க. குர்ஆன் இதுக்கு நான் என்ன சொல்றது, நீங்க தெரியலன்னா தெரிய வைக்க வேண்டியதுதான். அரபியும் தெரியாம இருக்கிறாங்கன்னு கேட்டா நீங்க தெரிவிக்கலன்னு அர்த்தம். தமிழும் தெரியாம இருக்கிறாங்கன்னு கேட்டா கற்றுக் கொடுக்கலன்னு அர்த்தம். கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, தெரிஞ்சுக்கிற போறாங்க. கற்றுக் கொடுத்தும் வரல, வாயில் நுழையல, கெப்பாசிட்டி இல்ல, அப்படி இருந்தா அவங்களுக்கு ஏன் குர்ஆன் ஓதுறல கேட்பானா? கேட்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒருத்தர் வர்றார், நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆள் வர்றாரு, நீங்க சொல்றீங்க இந்த கேட்டகிரியில அந்த மாதிரி ஒரு ஆள் வர்றாரு. என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னிலா அஸ்தத்தீவு அந்நாபது செய்யும் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து எதுவுமே எனக்கு தெரியாது, கத்துக்கொள்ள முடியல, ஒரு சூறா கூட எனக்கு மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. இவரும் எழுத படிக்க தெரியாதான் இருந்திருப்பாரு. அவர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு செய்யறாரு, அல்லிமுனை செய்யன் இஜுசுனி மினல் குர்ஆன், குர்ஆனுக்கு பதிலாக எனக்கு போதுமாகக்கூடிய வேற ஒன்று எனக்கு சொல்லித்தாங்க, குர்ஆன்ங்கிற எனக்கு எதுவுமே தெரியல, ஒரு சின்ன சூறா கூட தெரியலங்கிறார். அப்ப குர்ஆனுக்கு பதிலாக வேற ஏதாவது நான் சொல்வதற்கு எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, குல் நீ சொல்லு, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது சொல்லு. எப்போல்லாம் உனக்கு குர்ஆன் ஓதணுமோ அந்த இடங்கள்ல புறா தொழுகையே தொழுகிற, உனக்கு குர்ஆன் அறவே தெரியாது, அல்லாஹுக்கும் தக்பீர் கட்டிட்டு ஓதுவோம்ல அல்ஹம்து சூரா, அதுக்கு பதிலாக சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது ஒரு வரிதான், இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. அப்ப ஒண்ணுக்கும் முடியாத நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னா, குர்ஆன் ஓதணுங்கிற இடங்கள்ல பூரா அவர் இதை செய்து கொண்டு, இது நசையில வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், இதை செய்து கொண்டால் அதுவே அவருக்கு போதுமானதா இருக்கும். இது முடிஞ்சிருச்சா? அடுத்து தான் அந்த தொடக்கூடாத பள்ளி பற்றிய கேள்வி வந்திருக்குது.